கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து இப்பொழுது பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஏசப்பா நாங்கள் நல்ல கருத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகப்படுத்த கிருபை தாரும். ஆண்டவரே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோஃபியா பிளாக்மோர். இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா பெண்கள் மிஷினரிகளை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவு தன்னலம் இல்லாமல், சுயநலமே கிடையாது. குடும்பத்து பெண்களாக இருக்கட்டும் சரி, இந்த மிஷினரிகளாக இருக்கட்டும் சரி, ஊழிய செய்கிறவர்களாக இருக்கட்டும் சரி, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஷேரிங் இருந்தது. அதுக்கப்புறம் தன்னை விட வயதில் மூத்தவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நடந்தாங்க. இப்போ நான் ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசும்பொழுது அந்த வீட்டில் பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, எனக்கு எங்கள் வீட்டில் ஆம்பளை பையனை பற்றி எந்த கவலையுமே இல்லை. அவன் பாட்டுக்கு படிக்கிறான், வர்றான், போகிறான். இப்போ ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும் அது ஒரு டெசிஷன் ஆல்ரெடி எடுத்துடுறாங்க. அதில் போய் சேர்றாங்க, தான் படிப்பை முடிக்கிறாங்க, ஒரு வேலையில் சேர்றாங்க அப்படின்னாங்க. ஆனால் பெண் பிள்ளைகள் ஒரு சிலர் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னாக்கா, ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க வாழ்க்கையை. ஆனால் பெண் பிள்ளைகள் தான் குறிப்பாக ரொம்ப கவனமாக செயல்படணும். ஆனால் இப்போ எப்படி சமுதாயம் மாறிக்கொண்டு வருகிறது அதுதான் கொஞ்சம் பார்த்தா பயமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்கிறது. எப்படின்னாக்கா, பெண் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, அடமெண்ட்டாக இருக்கிறாங்க. தான் நினச்சதை தான் செய்யணும்னு பேரண்ட்ஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டு கூட ஒரு மாதிரி மரியாதை இல்லை. எனக்கு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பெத்த பொண்ணு தானே அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கேள்விப்படுறப்போ எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொன்று பேரண்ட்ஸை கம்பல் பண்ணுறது தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அவங்களும் வேறு வழி இல்லாமல், ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உடனே சரி ஏதோ ஒன்று காரியம் நடந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று பெண் பிள்ளைகள் வாய் எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. அதே ஆண் பிள்ளைகள் நான் கேட்டேன், ஒரு மேம்கிட்ட பேசுகிறப்ப நான் கேட்டேன். அவங்க வீட்டில் சொன்னாங்க, என் பையனை கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன், பிரச்சனை இல்லை, ஹாஸ்டலில் இருக்கான், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், சாப்பிட்றான், படிக்கிறான் நல்லா அப்படின்னாங்க. அதே இன்னொருத்தர்கிட்ட கேட்குறப்போ பெண் பிள்ளை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ சாப்பாடு சரியில்லை, ஹாஸ்டல் நல்லா இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இல்லை. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை எதிர்த்து பேசுகிறது, இதெல்லாம் கேட்குறப்போ இந்த ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோன்னா, பாரதியார்லாம் பார்த்திங்கன்னா, பெண்களாய் பிறப்பதற்கு நல்ல மாத்தாவும் செய்ய வேண்டும் அப்படின்வாங்க. இந்த காலத்தில் பெண்கள் எல்லாரையும் நான் குறை சொல்ல வரல, ஒரு சிலர் தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. ஆனால் பெண்கள் தான் பெற்றவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. பெண்களில் தான் மிஷினரிமார்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதனால தான் நான் பெண் மிஷினரிகளை குறிப்பாக ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு நான் இப்போ அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஸோ இனி வரும் காலங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக அவர்களை கையாள வேண்டும். ஏன்னா நீங்கள் கோபப்பட்டு பேசினாலும் பிரச்சனை, ரொம்ப அன்பு கொடுத்தாலும் பிரச்சனை. ஸோ வேதத்தின்படி அவங்கள எப்படி வழி நடத்தணும், எப்படியெல்லாம் அவங்க பேசுகிறப்போ நம்ம அவங்கக்கிட்ட பேசணும், எந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு கவுன்சிலிங் தரணும், இதை பெற்றோர்கள் கண்டிப்பாக, குறிப்பாக பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்கள் குறிப்பாக இதை புரிந்து அவங்கள எப்படி ஒரு கண்ணாடியை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸும் கொடுக்க முடியாது, இல்லை லைட்டாகவும் கேரி பண்ண முடியாது. எதுனா ரெண்டுமே ஆபத்து. அந்த மாதிரி தான் பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பெண் மிஷினரிகள் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது யாருன்னா சோஃபியா பிளாக்மோர். இவங்களோட பிறப்பு வந்து அக்டோபர் 18 1857. இவங்களுடைய சொந்த இடம் வந்து கோல்பர்ன். இவங்களுடைய நாடு வந்து ஆஸ்திரேலியா. ஆனால் இவங்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த தரிசன பூமி எதுனா சிங்கப்பூர். இதில் பார்த்திங்கன்னா, இவங்க குடும்பம் வந்து ஒரு பக்தியான குடும்பம், பக்தி நிறைந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க தான் யாருன்னா சோஃபியா. கடவுள் பயம் இருந்தது. அதுக்கப்புறமா ஆன்மீக ஒழுக்கத்தில் வளர்த்தார்கள். இதுதான் நான் சொன்னேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பெண் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது கர்த்தருடைய பயத்தோடும் மற்றும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். சில பெரிய மிஷினரிகளுடன் தொடர்பு யாருக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய தாயாருக்கு. அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த தாயார் என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் அவர்கள் செய்யும் வேலையை பற்றி சிறுமி சோஃபியாவிடம் கூறுவார்கள். இது வந்து நல்ல விஷயம். ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு சில வீட்டிலலாம் எல்லா காரியங்களையும் பசங்க முன்னிலையிலே பேசுவாங்க. அது சண்டை போடுறதா இருந்தாலும் சரி, வாக்குவாதம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை படிக்க விடுங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து படித்து ஒரு வேலைக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நம்ம பேசுகிறத கவனிச்சுக்கிட்டு, நம்ம பேசுகிற ஆர்கியூமெண்ட்டை பார்த்துக்கிட்டு அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, தவறாக பெற்றோர்களை பேசுகின்றார்கள். ஸோ அதனால் பெற்றோர்கள் என்ன பண்ணனா, பிள்ளைகள் முன்னிலையில் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. ஒன்று அது பிள்ளைகளை வந்து மனநிலை பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஆனால் சில நல்ல காரியங்களை சொல்லி வளர்க்கலாம். எப்படி இந்த தாயார் பாருங்கள், அவங்க செய்த வேலையை பற்றி சிறுமி சோஃபியாவிடம் கூறினார்கள். 20 வயதில் சோஃபியா இசபெல்லா லியோனார்டை, ஒரு அமெரிக்க மெத்தடிஸ்ட் சுவிசேஷகரை சந்தித்தார். ஏன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது எப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு மிஷினரியை சந்திக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு இவாஞ்சலிஸ்ட்டை சந்திக்கிறது, இல்லை யாருடைய புத்தகத்தையாவது அவங்களோட பயோகிராஃபியாவது படிக்கிறது. இதெல்லாம் படிக்கிறப்ப தான் நம்மளுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறமா அவர் கிறிஸ்து தனக்காக வைத்திருந்த அனைத்தையும் தீவிரமாக தேடுமாறு அறிவுறுத்தினார். எங்கள் வீட்டுக்கு கூட ஒரு அங்கிள் வருவாங்க. அவங்க வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறப்போ கர்த்தர் உங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை அறிந்து நீங்கள் வந்து செய்யணும். ஏதோ போகிறோம் மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாமல், கர்த்தர் வந்து உங்களுக்காக ஒரு திட்டத்தை கண்டிப்பாக வச்சுருப்பார். நீங்கள் அதை பற்றி அறிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செய்யணும். எல்லார் வாழ்க்கையிலையுமே வந்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு சிலரை வந்து ஊழியத்துக்கென்று அழைத்திருப்பார், ஒரு சிலரை வந்து மிஷினரிகளாக அழைத்திருப்பார், ஒரு சிலரை வந்து நல்லா ஜபம் பண்ணக்கூடிய தாளந்தை கொடுத்துருப்பாரு, ஒரு சிலர் வந்து நல்லா பாட்டு பாடக்கூடிய தாளந்தை கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம வந்து கர்த்தர் நமக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை ப்ரேயர் மூலம் கர்த்தரிடத்திலோ இல்லை ஊழியக்காரர்களிடத்திலோ கேட்டு நாம் நம்மளுக்காக ஜெபிக்குமாறு சொல்லி அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த அவர் வந்து அறிவுறுத்துறாருல்ல அந்த இவாஞ்சலிஸ்ட்டு, அது வந்து அவளை அந்த மிஷினரியை சோஃபியாவை மிகவும் பாதித்தது, ஆழமாக அவர்களை நகர்த்தியது. ஒரு மிஷினரி ஆவதற்கான பயணத்தை தொடங்கினார். ஸோ இவங்களுக்கான ஒரு அறைக்கூவல் என்னென்னா, ஒரு மிஷினரியாக ஆகணும். கடவுளுடைய திட்டம் சோஃபியா பிளாக்மோர் ஒரு மிஷினரியாக ஆக வேண்டும் என்பது தான் கடவுளுடைய திட்டம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த நேரத்தில் பார்த்திங்கனாக்கா ஆஸ்திரேலியா சபையில் என்ன ஒரு விதிமுறை இருந்ததுன்னா, திருமணமாகாத
பெண் மிஷினரிகளை அவங்க ஆதரிக்கவில்லை. ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் நிறைய மிஷினரிகளை சந்திக்கிறேன், ஊழியக்காரர்களை. அவங்க எப்படி இருக்காங்கன்னா கணவன் மனைவியாக 2 பேரும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள். அப்படி இருந்தால் தான் ஒரு சில மிஷினரியோ ஊழியத்திலலாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். தனியாக போகிறாங்கன்னா வேண்டான்னிடுறாங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது. ஏன்னா ஒரு சில குடும்பமாக சேர்ந்து ஊழியம் செய்வார்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்னா இசபெல்லா மூலம் அவளது பாதைகளை நேராக்கினார். அவர் தனது இந்தியாவிற்கு தனது துணையாக அழைத்து சென்றார். அதுக்கப்புறமா கர்த்தருடைய வாக்குறுதிகளை மட்டுமே தனக்கு ஆதரவாக கொண்டார். சோஃபியா சைனாவில் ஒரு நாள் சேவை செய்ய எண்ணி அவர் இந்தியாவிற்கு புறப்பட்டு வந்தார். ஆனால் இந்தியாவில் அவர் பணிபுரிந்த போது சிங்கப்பூரில் இருக்கிற ஆங்கிலேய சீன பள்ளியில் பணிபுரிய ஒரு பெண் மிஷினரியை தேடிக்கொண்டிருந்த மிஷினரி வில்லியமை அவர்கள் சந்திக்கிறார்கள். அது கர்த்தருடைய விருப்பம் என்று அறிந்த சோஃபியா மலாய் மொழியை கற்கத் தொடங்கினார். ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை யார் மூலமாக நம்மளுக்கு தெளிவுபடுத்திகிட்டே இருப்பார். ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஒரே ஒரு நாள் சேவை செய்ய அவங்க கிளம்பி வர்றாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது சிங்கப்பூரில் ஒரு மிஷினரி, பெண் மிஷினரி தேவைன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மலைய மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்கனவே தமிழில் நல்ல சரளமாக பேசக்கூடிய அந்த வல்லமை இருந்தது. அதுக்கப்புறமா கர்த்தருடைய பாதுகாப்பு மற்றும் ஓல்டாமின் வழிகாட்டுதலின்படி அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1887ஆம் ஆண்டு சிங்கப்பூரை அடைந்தார்கள். சிங்கப்பூர் சென்ற பிறகு 1 மாதத்திற்குள் சோஃபியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு தமிழ் பெண் பள்ளியை தொடங்கினார்கள். அதுக்கப்புறமா அது மெத்தடிஸ்ட் பெண்கள் பள்ளி என்று பிறகு அது அறியப்பட்டது. அதுக்கப்புறமா நகரத்தில் ஒரு மிஷன் பணிமனையை நிறுவினார்கள். அதுக்கப்புறமா அது பெரநாகன் சீன பெண்களை பார்க்க தொடங்கினார்கள். பெண்கள் உண்மையை மேலும் அறிய ஆர்வமாக இருந்தனர் மற்றும் இயேசுவை பற்றி தங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்குமாறு அவளிடம் கேட்டார்கள். யோசித்து பாருங்கள், அந்த சிங்கப்பூரில் அவங்க சென்ற பொழுது அந்த மக்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள். தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொடுக்கும்படி அவர்கள் அந்த ஆர்வத்தை காட்டினார்கள். இதெல்லாம் பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம இந்தியாவில் இந்த சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பற்றி அறியப்படாத கிராமங்கள், இடங்கள் உள்ளன. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அன்ரீச்டு பீப்புள் குரூப். அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் யார் போய் சத்தியத்தை சொல்லுவார்கள்? கர்த்தர் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா அந்த குழந்தையை கடத்திட்டு போகிறாங்கல்ல, அதிலிருந்து தப்பித்த சிறுமிகளுக்கு வீடு கட்டுவதன் அவசியத்தையும் சோஃபியா உணர்ந்தார். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கிறிஸ்துவ சூழலை சிறுமிகளுக்கு வழங்கினார். அதுக்கப்புறம் தங்களின் எல்லா தேவைகளுக்கும் பரலோக தகப்பனை நம்பும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டனர். அது பாருங்கள், நிறைய நேரங்களில் நம்ம மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஏன்னா நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம மனிதரை நம்பி அவங்க பின்னாடி போகிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு சமயமும் நம்மளுக்கு உணர்த்துவார், இது நல்லது, இது கெட்டது. யாரையும் அப்படியே பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் சார்ந்து வாழணும். இதையும் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஏன்னா பரலோக தகப்பன் நம்மளோடு இருந்தால் நம்மளுக்கு எந்த ஏமாற்றம் இருக்காது, எந்த விதமான
நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் மேற்கொள்ளாதவாறு அவர் நம்மளை பொறுப்பெடுத்து கொள்வார். அதுக்கப்புறமா மலாய் மொழி கற்றலின் ஒரு பகுதியாக மலாய் மொழியில் வேதாகம வசனங்களை படிக்கவும் எழுதவும் மனப்பாடம் செய்யவும் பெண்களுக்கு கற்பிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். வேத வசனங்களை படிக்கவும் எழுதவும் மனப்பாடம் செய்யவும் நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஆதி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் கேட்டு பாருங்கள். அப்போ இந்த நம்மலாம் பழைய காலத்தில் அந்த நடைமுறைகளெல்லாம் விசாரித்து பார்த்திங்கன்னா டெய்லி பைபிள் படித்து வேதத்தை வாசித்து அதை மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு சில குடும்பங்களில் நடைமுறை இருந்திருக்கிறது. இன்னமும் அதை பின்பற்றுகிறார்கள். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து வேதம் பறிக்கப்படுகின்ற காலம் வெகு அருகாமையில் உள்ளது. வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப அருகில் இருக்குது. எந்த சமயம் வேணாலும் வேதம் நம் கையிலிருந்து பறிக்கப்படும். அப்போது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சோன்னு வச்சுங்களேன், அந்த சத்தியத்தை அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், மற்றவங்கள வழிகாட்டலாம், அதன்படி நடக்க செய்யலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம மனப்பாடம் பண்ணலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஆரம்பிங்க. சத்திய வசனத்தை மனப்பாடம் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா அவர்களுக்காக அவர் என்ன பண்ணார்னா ஞாயிறு பள்ளி வகுப்புகள் நடத்தினார். அதுக்கப்புறமா சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கால மெத்தடிஸ்ட் தேவாலயங்களுக்காக அவர் அந்த ஞாயிறு பள்ளிகளை வகுப்புகளை அவர் நடத்தி வந்தார். அதுக்கப்புறமா அவர் இந்த பணிகளெல்லாம் செய்து முடித்த பிறகு 1945 3ஆம் தேதி 7வது மாதம் இறைவனடி சேர்ந்தார்கள். இப்போது நம்மெல்லாம் ஒரு தடவை யோசித்து பாருங்கள், நம்மெல்லாம் கர்த்தருக்காக தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை ஏதோ எனக்கு மெசேஜ் பண்ண கூப்பிட்டாங்க, என்னை பாட கூப்பிட்டாங்க, என்னை ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோமா? இல்லை இது கர்த்தருடைய சித்தம், நான் மெசேஜ் கொடுக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம், நான் பாட்டு பாடணுன்றது கர்த்தருடைய சித்தம், நான் ஆராதிக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம், நான் நல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பன்றது கர்த்தருடைய சித்தம், நான் நல்லா மற்றவங்கள போதிக்கிற அந்த திறமை இருக்குது, அதை கொண்டு என்னை கர்த்தர் உபயோகிக்கிறாரு, அது கர்த்தருடைய சித்தம். இப்படி அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறோமா? இல்லை நான் எனக்கு இது ஈஸியாக இருக்குது, கர்த்தருக்காக நான் ஏதோ செய்கிறேன், இந்த வேலை எனக்கு ஈஸியாக இருக்குது, அப்படி சென்று கொண்டிருக்கிறோமா? நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்போவுமே கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதை மீறி செய்தாலும் ஏதாவது நம்மளுக்கு தடை வந்து கொண்டே இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பிசாசானவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னும். ஆனால் ப்ரேயரில் என்னைக்காவது நம்ம உக்காந்து கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறோமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த சோஃபியா பிளாக்மோர் அவங்களுடைய தரிசன பூமி சிங்கப்பூர். ஆனால் அவங்க ஆசைப்பட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சைனாவில் ஒரு நாள் வேலை செய்யணும், பணி செய்யணும்னு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் அழைத்த இடம் எது? சிங்கப்பூர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ், குறிப்பாக தாயார் எப்படி இருந்தாங்கன்னா அந்த சத்திய வசனத்தை சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு கற்றுத்தர ஆரம்பித்தார். இவங்களும் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு தனக்கான திட்டத்தை கர்த்தரிடத்தில் அறிந்து கொண்டார். ஒரு ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் தனக்கு என்ன திட்டத்தை வைத்து இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்தியாவிற்கு வந்தாலும் சிங்கப்பூர் தான் தன்னுடைய தரிசன பூமி என்பதை அறிந்து சிங்கப்பூருக்கு சென்றார். அதுக்கப்புறமா அங்குள்ள அந்த மொழியை கற்றுக்கொண்டார். தமிழ் தெரியும், ஆனாலும் மலையா மொழியை கற்றுக்கொண்டு அந்த மலையா மொழியில் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கவும் படிக்கவும் மனப்பாடம் பண்ணவும் தியானம் பண்ணவும் கற்றுக் கொடுத்தார்கள். இது ரொம்ப முக்கியம். வேதத்தை படிப்பதோடு மட்டும் இல்லாமல் அதை தியானம் செய்ய கற்றுக்கொள்ளணும், மனப்பாடம் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா சோஃபியா என்ன பண்ணாங்கன்னாக்கா, கர்த்தருடைய வழிகாட்டுதலின்படி அதுக்கப்புறமா அவர்
என்னெல்லாம் நிறுவினார்கள்னாக்கா, பள்ளி ஒன்று நிறுவினார்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு மிஷன் பணிமனை ஒன்று நிறுவினார்கள். அதுக்கப்புறமா வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள அந்த பெண்கள் ஆர்வம் காட்டினார்கள். அதை தங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுமாறு அவரை கேட்டுக்கொண்டார்கள். அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தை கடத்தலில் வந்து மாட்டிக்கொண்டு சில சிறுமிகள்லாம் இருந்தாங்களா, அவங்க வந்து தப்பித்து வரும்பொழுது அவங்களுக்கு தங்க வேண்டிய ஒரு வீட்டை அமைத்து கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்துவ சூழ்நிலையை வீட்டில் உருவாக்குவது அதை சொல்லி கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா பரலோக தகப்பனை மட்டும் நம்பும்படி சொல்லி கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா வந்து ஞாயிறு பள்ளி வகுப்புகளை ஆரம்பித்தார்கள். யோசித்து பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம சிறு வயது முதற்கொண்டே ஒரு சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா விபிஎஸ்க்கு அனுப்புவாங்க, சண்டே கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. சிலர் வந்து விருப்பப்பட்டு போவோம், சிலர் வந்து வேறு வழி இல்லாமல் போவோம். அப்படி போய் கொண்டு இருக்கும்பொழுது தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதுக்கப்புறம் அந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க வைப்பார் நம்மளை. அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து பெரியவர்கள் ஆகும்பொழுது அவருடைய ஊழியத்தை தாங்குவதற்காக அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா சொல்லித் தருவார். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். சிறு வயதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் செய்து கொண்டிருந்தீர்கள், அது நம்மளை அவர் வழி நடத்துறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏற்ற வேளையில் நம்மளுக்கு கரெக்டாக தருவார். ஆனால் நம்ம தான் வந்து நொந்து போயிடுறோம். நான் யோசிப்பேன், நிறைய நேரங்களில் நான் யோசிப்பு பாருங்கள், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார். ஏன்னா அந்த இவர் பார்த்திங்கன்னா, ராஜா வந்து தன்னுடைய மனைவியை மட்டும்தான் விலக்கி வைத்திருந்தார். மற்ற எல்லாவற்றையும் ஆளுவதற்கு யோசேப்புக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணார், பாவம் செய்யும் அந்த நேரம் வரும்பொழுது கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி இதை செய்வேன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஓடினார். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சம்பவம் வந்து பைபிளில் என்னை மிகவும் பாதித்த இன்னொரு சம்பவம் ரூத். அவங்க வந்து இளம் விதவை, எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தனக்கான ஒரு துணையை அவங்க தேடிக்கவே இல்லை. மாமியாரோடு இருந்தாங்க, கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்தார்கள். தன்னுடைய மாமியார்கிட்ட என்ன சொன்னாங்க, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களோட வருவேன். ஆனால் மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை அமைத்து கொடுத்தார்கள். போவாசை மணந்தார்கள். ஏன்னா கர்த்தர் உண்டாக்கின அந்த துணை வந்து போவாஸ் தான். இது ரெண்டுமே நான் ரொம்ப யோசிப்பேன் வேதாகமத்தில். அந்த இளம் விதவை அந்த இளம் வயதில் எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளோ தடுமாற்றம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க பரலோக தகப்பனை நம்பி வந்ததுனால அவங்க தனக்கான துணையை அவங்களே தேடிக்கல. யார் தேடி கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் போவாசை தேர்ந்தெடுத்தார். ஸோ அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஸோ நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு கதையும் எடுத்து பாருங்களேன். கர்த்தர் அவ்வளோ அருமையாக நேர்த்தியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஸோ அவங்களெல்லாம் வழிநடத்தின கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா? விடமாட்டார் இல்லை. ஸோ நமக்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். நம்ம அவசரப்பட்டு நிறைய காரியங்களில் போய் மாட்டிக்கொள்கிறோம். நிறைய காரியங்களில் போய் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, என்ன செய்வது என்று தெரியாமல் போய் சிக்கிக்கொள்கிறோம். அப்போ நீங்கள் வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். கர்த்தர் வந்து அழகாக உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக நடத்தி செல்வார். உனக்கு ஏற்றதை தருவார். உனக்கு தேவையில்லாத உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றுவார். ஸோ நம்ம கர்த்தரை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மிஷினரிங்களும் பாருங்கள், கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள். பரலோக தகப்பனை நம்பி வாழ்ந்தார்கள். அவர்கிட்ட தான் போய் தன்னுடைய திட்டத்தை, தனக்கான என்ன வைத்திருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பதில் அளிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஊழியக்காரர் ப்ரே பண்ணாதான் கேட்பாரா? இல்லை. அதுக்கப்புறமா மிஷினரிகள் ப்ரே பண்ணாதான் கேட்பாரா? இல்லை. நம்மளும் வந்து முழங்கால் படியிட்டு
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். இப்போ ஜெபம் பண்ணலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் உங்களை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. உங்களுக்கான திட்டம் என்னன்னு கேளுங்க. ஏன்னா ஒருத்தரையும் கர்த்தர் அவருடைய பணிக்கு அழைக்கும் பொழுது சிறு வயதிலே அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனால் நமக்கான திட்டம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த திட்டத்தை அறிந்து ஒரு காரியத்தை செய்யும்பொழுது இது கர்த்தருக்கு சித்தமா, இதில் கர்த்தர் பிரியப்படுகிறாரா, இல்லை கர்த்தரை நாம் அவமானப்படுத்துகிறோமா என்று நினைத்து பார்த்து ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்ய வேண்டும். அதே போல் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும் கர்த்தாவே. அவர்களுக்கு இருக்கும் எல்லா சிக்னஸையும் நீர் எடுத்து போற்றலும் கர்த்தாவே. அது என்ன சிக்னஸாக இருந்தாலும் ஏசப்பா, சுகராக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், கொலஸ்ட்ராலாக இருக்கலாம், முட்டு வலியாக இருக்கலாம், இல்லை கேன்சராக இருக்கலாம், வேறு எந்த கொடிய நோய்கள் இருந்தாலும் உமக்காக அவர்கள் எதையாவது ஒரு சிறு காரியத்தை செய்யும்பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதித்து அந்த நோயிலிருந்து நீர் விடுதலை கட்டளையிடும். அவர்களுடைய தேவைகளை சந்தித்து பற்றாக்குறையை நீர் நீக்கி அருளும் கர்த்தாவே. உம்மை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் கர்த்தாவே. வேதத்தை வாசிக்கவும், அதை படிக்கவும், அதை தியானம் பண்ணவும், மனப்பாடம் பண்ணவும் கற்றுத்தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் அவர் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம்.